தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் வேளாண் பாதிப்புகள் குறித்த விவரங்களை கணக்கெடுக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் தீவிர ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் விவரங்களை கேட்டறிந்து வருகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்த நிலையில் சம்பா மற்றும் வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளின் துயர் துடைக்க ஏதுவாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் முழுவீச்சில் ஆய்வு செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரம், வெங்கடாச்சலபுரம், உத்தமபாளையம், மீனாட்சிபுரம், ராசிங்காபுரம், சிலமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைச்சர் திரு திண்டுக்கல் சி ஸ்ரீனிவாசன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, ஆத்தூர், திண்டுக்கல், சாணார்பட்டி, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அமைச்சர் திரு திண்டுக்கல் சி ஸ்ரீனிவாசன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். அரசின் நடவடிக்கைக்கு விவசாயிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். சொல்லும்போது 200 ஏக்கருக்கு மேலே எங்களுக்கு உள்ள பயிர் வாய்கள் ஓராமே நாசமாக போயிடுச்சு. அதில் அவர் எல்லா கார்டும் பார்த்துட்டு, அமைச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் இழப்பீடு தொகை வாங்கி தரேன் அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி. இது எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மேலே சின்னமாவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் விவசாயத்துக்கு ஒரு நல்லது செய்யுமாறு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சேலம் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த மரக்கோட்டை, அரங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு செய்தார். சேத விவரங்களை விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். தக்காளி பயிரிட்டுகின்ற விவசாயிகள் தண்ணீர் இன்று காய்ந்து கருகி இருக்கின்றன. அதேபோல சோளப்பயிர், அவரை இதெல்லாம் போதிய மழை இல்லாத காரணத்தினாலே அது கருகி இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் அம்மானி, காடச்சநல்லூர், தோக்கவாடி, நல்லூர், மணியனூர், கீரம்பூர், காந்திபுரம், சிங்களாந்தபுரம், போடிநாயக்கன்பட்டி, நவனி உள்ளிட்ட பகுதிகளில் நெல், சோளம், வெங்காயம், பருத்தி உள்ளிட்டவை பயிரிடப்பட்டு மழை இல்லாததால் வறண்ட வயல்களை அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, டாக்டர் வி சரோஜா மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த வறட்சிகளை பார்வையிடுவதற்காக அமைச்சர்கள் தலைமையிலும் அதிகாரிகள் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்த்திருக்கின்றோம். இந்த வறட்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விவசாயிகளுக்கும் குடிநீர் பிரச்சனையும் இருக்கின்ற காரணத்தினால் இதை அறிக்கையாக மாநில அரசினரிடம் சமர்ப்பிக்க முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வறட்சி அறிவிக்கணும் தான் இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மழை இல்லாத காரணத்தினால் வறட்சி மாநிலமாகவே அறிவிக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இப்போ அதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக குழு போட்டு பார்த்து அதுக்கு பின்னால் அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. விழுப்புரம் மாவட்டம் பெரியமாம்பட்டு, உதயமாம்பட்டு, திம்மலை, மேல்காரணை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களை அமைச்சர் திரு சி வி சண்முகம் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விவசாயிகளுக்கு விரைவில் உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் விளைநிலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் இழப்புகளை கணக்கிடுதல் குறித்து அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் உள்ள 573 வருவாய் கிராமங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையினை வரவேற்றுள்ள விவசாயிகள் இதற்காக தமிழக அரசுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். பருவமழையும் பொய்த்து போச்சு. அதனால் எங்களுக்கு தண்ணி கிடைக்காதனால எல்லாம் கறி வீணாக போச்சு. அதை இந்த அம்மாவோட அரசு நேரடியாக அவங்க குழு அமைச்சு நேரடியாக பார்வையிட்டாங்க. இந்த பார்வையிட்டத்தில் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் எங்களுக்கு நிவாரணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு குழு அமைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம் நாங்கள் எல்லாரும். நாகை மாவட்டம் தில்லையாடி, காட்டுச்சேரி, ஆச்சாள்புரம், ஆலயசுந்தரம், பட்டமங்கலம், நரிமணம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் வறண்ட வயல்களை ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். காவிரியில் தண்ணீர் வராததாலும் வடகிழக்கு பருவக்காற்று மழை பொய்த்து போனதாலும் ஏற்பட்டிருக்கிற இந்த வறண்ட சூழ்நிலையை போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கருகி இருக்கிற பயிர்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான நடவடிக்கையை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு நிச்சயமாக எடுக்கும்.
தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் திரு இரா துரைக்கண்ணு, திரு வைத்திலிங்கம் எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் விவசாயிகளை நேரில் சந்தித்து சேத விவரங்களை சேகரித்தனர். ஆற்றில் தண்ணி வறட்சி ஆகிவிட்டது. மழையும் இந்த காலத்துடைய பருவமழையும் பொய்த்து விட்டதுனால பயிர்கள் எல்லாம் கருகி நிலை வந்துவிட்டது. இதெல்லாம் ஏற்று நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்தோம். தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சு இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தை ஃபுல்லாக பார்வையிடுறாங்க. இந்த உயர்மட்ட குழு அமைச்ச தமிழக அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் விவசாய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கையும் எங்களுக்கு ஜாதகம் பண்ணலை. இதை கோரிக்கை மனுவாக நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். அந்த அரசாங்கம் இன்றைக்கி கலெக்டர்லேருந்து அந்த உயர்மட்ட குழுவிலேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இந்த ஏரியா பூராவுமே பார்வையிடுறாங்க. எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அமைச்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். வறட்சி குறித்த விவரங்களை விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமலை, பொம்மனப்பாடி, காரை, கொளக்காநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் ஆய்வு மேற்கொண்டார். உரிய இழப்பீடு வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம், வெள்ளானூர், கூடப்பாக்கம், கடம்பத்தூர், உளுந்தை, மப்பேடு உள்ளிட்ட இடங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட வயல்வெளிகளை அமைச்சர்கள் திரு க பாண்டியராஜன், திரு ப பெஞ்சமின், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கரூர் மாவட்டத்தில் தென்னிலை பகுதியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட சோளம், கொள்ளு உள்ளிட்ட விவசாய நிலங்கள், வெஞ்சமாங்கூடலூர் பகுதியில் வெங்காய பயிர்கள், விஸ்வநாதபுரியில் மஞ்சள் பயிர் மற்றும் பஞ்சப்பட்டி, காணியாளம்பட்டி, வெள்ளியணை ஆகிய இடங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாம்பக்குளம், புத்தேந்தல், அரியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு எம். மணிகண்டன் மற்றும் அரசு அதிகாரிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி ஆகிய பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர் திரு ஜி. பாஸ்கரன் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வசூர், சோழவரம், காரப்பட்டு, தண்டராம்பட்டு, சாத்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வறட்சி குறித்து அமைச்சர் திரு சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டத்தில் டீப்பழூர், திருமானூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட வயல்களை அமைச்சர் திருமதி எஸ். வளர்மதி, அரசு தலைமை கொறடா தாமரை எஸ். ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என விவசாயிகளிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் திரு பி. பாலகிருஷ்ண ரெட்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார்.